சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி. அதுதான் கூட்டு முயற்சி, அதாவது டீம் ஒர்க். நாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வலிமைய ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்காக ஒரு நகர முதல்வரும் ஒரு அழகிய காற்றாடியும் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான கதையை எடுத்துக்க போறோம். சரி, தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். நம்மள பலருக்கும் பொதுவா ஒரு இயல்பு இருக்கும். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய இலக்கு அடைஞ்ச உடனே அந்த வெற்றிக்காக உழைச்ச மற்றவங்களோட பங்க நாம கொஞ்சம் வசதியா மறந்துடுவோம். எல்லாம் என்னால தான் நடந்துச்சு, இது என்னோட தனிமனித உழைப்பு அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள நாம சுலபமா சிக்கிடுவோம். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய சின்னஞ்சிறு பங்களிப்பு கூட இல்லாம எந்த ஒரு பெரிய விஷயமும் முழுமையா முடிஞ்சிருக்கவே முடியாதுங்க. தனிமனித உழைப்பு அப்படிங்கிற மாயையை விட குழு உழைப்பு, அதாவது குரூப் ஒர்க் தாங்க எப்பவுமே யதார்த்தமானது, வலிமையானது. இதை எப்படி நிரூபிக்கிறது? அதுக்காகத்தான் ஒரு அட்டகாசமான கதை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பகுதி 1. நகர முதல்வரும் அழகிய காற்றாடியும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு அழகான கோடை காலம், மெல்லிய காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வானத்துல ஒரு பிரம்மாண்டமான மிக அழகான காற்றாடி ஒண்ணு ரொம்ப உயரத்துல எந்த சலனமும் இல்லாம கம்பீரமா பறந்துகிட்டு இருக்கு. அந்த காற்றாடி எந்த அளவுக்கு உயரத்துல பறந்துச்சு தெரியுமா? பக்கத்து நகரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப தெளிவா தெரியற அளவுக்கு அவ்வளவு உசரம். பெரிய சிறப்புங்கள் எதுவும் இல்லாத அந்த சின்ன நகரத்துக்கு இந்த ஒற்றை காற்றாடி மிகப்பெரிய பெருமையை தேடி தந்துடுச்சு. இது அண்ணாந்து பார்த்த அந்த நகரத்தோட மேயர் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டார். உடனே அவர் இந்த அற்புதமான காற்றாடியை உருவாக்குன அந்த நபருக்கு தன்னோட நகரத்தோட மிக உயரிய விருதான நகரத்தின் சாவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்க முடிவு செஞ்சார். உடனே மக்களை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்டார். இவ்வளவு அழகா இந்த காற்றாடி பறக்கிறதுக்கு யார் பொறுப்பு? பகுதி 2. வெற்றிக்கு சொந்தக்காரர் யார்? இதுல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மேயர் அந்த கேள்வியை கேட்ட உடனே நான் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் இல்லைங்க, 3 பேர் முன்னாடி வந்து நின்றார்கள். ஆமாங்க, அந்த முழு வெற்றிக்கும் நான் தான் முழு காரணம்னு தனித்தனியா உரிமை கொண்டாடுனாங்க. அவங்க யாருன்னு பாப்போமா? முதல்ல ஒரு சின்ன பையன் ரொம்ப பெருமையா முன்னாடி வந்தான். நான் தாங்க காரணம். நான் என் கைகளாலேயே இந்த காற்றாடியை உருவாக்குனேன். நானே அதுல அழகான படங்களை வரைஞ்சு வண்ண வண்ண காகிதங்களை வெட்டி ஒட்டி அதை அழகுபடுத்தினேன். அதனால நானே தான் அதை பறக்க வச்சேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்றதும் ரொம்ப தர்க்கரீதியான ஒண்ணுதாங்க. அவனோட உடல் உழைப்பும் கலை ஆர்வமும் கற்பனையும் இல்லைன்னா அங்க காற்றாடி அப்படின்ற ஒரு பொருளே உருவாகி இருக்காது இல்லையா? அதனால இந்த முழு வெற்றியும் தனக்கே சேரணும்னு அவன் ரொம்ப ஆணித்தரமா நம்பினான். ஆனா அந்த பையன் பேசி முடிச்ச மறு கணமே பலமா காத்து வீச தொடங்குச்சு. அது அந்த சிறுவனை பார்த்து, இல்லவே இல்ல, நான் தான் இந்த காற்றாடி பறந்ததற்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லுச்சு. என்னுடைய சீரான ஓட்டம்தான் இந்த காற்றாடிய வானத்துல மிக சரியான திசையில பறக்க வச்சது. நான் மட்டும் நகரலைன்னா உன்னோட இந்த காகித காற்றாடி தரையில தான் அனாதையா கிடந்திருக்கும். அது கண்டிப்பா பறந்திருக்கவே முடியாது. அதனால நானே தான் அதை பறக்க வச்சேன் அப்படின்னு வாதாடிச்சு காத்து. இதையும் நாம எப்படிங்க மறுக்க முடியும்? காத்தே இல்லாம வெறும் காற்றாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சிறுவனால என்ன பண்ணிருக்க முடியும்? இதுவும் மிக சரியான வாதம் தானே. இந்த விவாதம் முடியறதுக்குள்ள திடீர்னு ஒரு புதுக்குரல் கேட்டுச்சு. இல்லவே இல்லை, நான் தான் காற்றாடி பறந்ததற்கு உண்மையான காரணம் அப்படின்னு சொன்னது அந்த காற்றாடியோட வால் பகுதி. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் தாங்க இந்த காற்றாடிய காத்துல நிலையா பறக்க வைக்கிறேன். நான் மட்டும் இல்லைன்னா காத்து எவ்வளவுதான் சீராடிசினாலும் சரி, இந்த சிறுவன் எவ்வளவுதான் அழகா இதை உருவாக்கி இருந்தாலும் சரி, இந்த காற்றாடி கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று சுழன்று தரையில விழுந்து சுக்குநூறாகி இருக்கும். அதை அந்த சிறுவனாலையும் காப்பாத்திருக்க முடியாது, காத்துனாலையும் தடுத்திருக்க முடியாது. அதனால நானே தான் அதை பறக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த வால். உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்ப உண்மைங்க. சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். திரையில இருக்கிற இந்த கேள்வியை பாருங்க. யார் உண்மையில காற்றாடியை பறக்க வைத்தவர்கள்? சிறுவனா, காத்தா, இல்ல காற்றாடியோட வாளா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் உங்களால பிரிச்சு எடுத்து இவர்தான் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சத்தியமா முடியாதுங்க. பகுதி 3. குழு உழைப்பின் தத்துவம். இந்த கதையிலிருந்து அப்படியே நாம நம்மளோட நிஜ வாழ்க்கைக்கு திரும்புவோம். எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒருபோதும் ஒரு தனி மனிதனோட மாயாஜாலம் கிடையாதுங்க. சிறுவனோட படைப்பாற்றல், காத்தோட சக்தி, அப்புறம் வாளோட கட்டுப்பாடு, இந்த 3ம் ஒன்றா இணைஞ்சதுனால தான் அந்த மாபெரும் வெற்றி அங்க சாத்தியமாச்சு. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒவ்வொரு வெற்றியும் பலருடைய உழைப்போட பின்னி பிணைஞ்ச ஒண்ணு. நிர்வாகவியலாளர்கள் இதத்தான் கூட்டு முயற்சி, அதாவது டீம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு செயலையும் செய்யும் போதும் நான் தான் செஞ்சேன், என்னால தான் இது நடந்துச்சு அப்படின்னு தனிப்பட்ட முறையில பெருமைப்பட்டுக்காம இதுல சம்பந்தப்பட்ட அனைவரோட உழைப்பையும் முழுமையா அங்கீகரிச்சு ஒரு வெற்றியை அடையறதாங்க உண்மையான கூட்டு முயற்சி.
தனிமனித முயற்சி அப்படிங்கிறது ஒருத்தரோட சொந்த வெற்றிக்கு வேணும்னா வழிவகுக்கலாம். ஆனா கூட்டு முயற்சி அப்படிங்கிறது அங்க இருக்கிற அனைவரோட வெற்றிக்கும் ஒரு மிகப்பெரிய திறவுகோலா அமையும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டு முயற்சியால நம்ம நிஜ வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற முக்கியமான பலன்கள் என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல அளப்பரிய முடிவுகள். நாம தனியா ஒரு வேலையை செய்யறதை விட ஒரு குருவா சேர்ந்து செய்யும்போது அதோட பலன் பல மடங்கு பிரம்மாண்டமா இருக்கும். ரெண்டாவது சகிப்புத்தன்மை. மத்தவங்களோடு இணைந்து வேலை செய்யும்போது அவங்களோட கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்கிற மனப்பான்மையும் விட்டுக் கொடுக்கிற தன்மையும் நமக்குள்ள இயல்பாகவே வளரும். மூணாவது பலவித சூழ்நிலைகளை கையாளுதல். ஒரு குழுவில் இருக்கிற பல பேருடைய அனுபவங்கள் ஒன்று சேரும்போது எவ்வளவு கடினமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியா தீர்க்கக்கூடிய சிறப்பு பண்புகள் நமக்கு தானாகவே வந்து சேரும். இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய வெற்றி கிடைச்சாலும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு இது எங்களது கூட்டு முயற்சி அப்படின்னு கெத்தா சொல்லுங்க. ஏன்னா நான் அப்படிங்கிறத விட நாம் அப்படிங்கிறதுல இருக்கிற வலிமை ரொம்பவே அபாரமானது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை நீங்க ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடும் போது உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. அந்த வெற்றியில நீங்க சிறுவனா, காத்தா இல்ல காற்றாடியோட வாளா? நீங்க யாரு அப்படிங்கிறத விட நீங்க யாரோட இணைந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறதுல தாங்க உங்களுடைய உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சிந்திக்க வைக்கும் தொடுப்போட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.